நடன அசைவுகள் மூலமாக வந்து கேட்டால் கிட்டத்தட்ட வந்து ஒரு உடலுறவு காட்சியை வந்து பார்த்தீங்கன்னா நினைவுபடுத்துகிற மாதிரியான அந்த நடன அசைவுகள் நம்ம பார்க்கணும். பவன் கல்யாண் அவர் அண்டர்வேர் கழட்டிக்கிற மாதிரி ஒரு டான்ஸை பார்த்தேன். மொத்தமாக தலைக்கு கூட சேர்த்து வந்து புரிஞ்சு அப்படியே ஐக்கியமாக அப்படியே முழு சங்கியா மாறி சனாதன தர்மம்லாம் அண்டர்வேர் கழட்டிக்கிற மாதிரி ஒரு டான்ஸு. தமன்னாவுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும், ஆபாசத்தில் உச்சமாக இருக்கும். மூட வேண்டியதை மூடாத சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நீ பணத்தை வாங்கிட்டு நீ பண்ணிடுற. ஆனால் இதை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் தூண்டல் ஆகுது இல்லை. அப்போ அந்த விடலை பருவத்தில் இருக்கிறவன் என்ன செய்வான், கல்யாணம் ஆனவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சின்னவன் எப்படியே தீர்த்துப்பான். ஆனால் அந்த இளம் தலைமுறைனான்னு கேட்டினா தவறு செய்வான். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கனிமொழி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் ஷேக்வாரா அவர்கள். சார் வணக்கம். 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 சரி, என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ தெலுங்கானால மகளிர் ஆணைய தலைவர் சாரதா வந்து சொல்லியிருக்காங்க, பெண்களை இழிவுபடுத்துற ஆபாச நடன அசைவுகளை வந்து தவிர்க்கணும், அப்படி தவிர்க்கலன்னா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு இயக்குனர்கள், ப்ரொடியூசர்கள், டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் வந்து எச்சரிக்கிற வகையில சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா அங்க மட்டுமே இல்லை, ஆனால் பொதுவாக நடனங்கள் வந்து கேரளா படங்களுடைய நடனங்களில் வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. இந்த மாதிரி நடனங்களே என்ன கேட்டால் பெரிய டான்ஸ்லாம் அங்கே வந்து கிடையவே கிடையாது கேரளாவில். அதை முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன். ரெண்டாவது கேட்டால் வந்து தமிழ் சினிமாவை எடுக்க முடியும். தமிழ் சினிமாலையும் இந்த டான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவன் போட்டி போட்டுன்னு இவங்களை வந்து நடிகைகளை வந்து எப்படிலாம் இவங்க வந்து டான்ஸ்ன்ற பேரில் இவங்க என்னெல்லாம் வந்து ஒரு ஆபாச தூண்டுதலை ஏற்படுத்துகிறானுங்கன்றதெல்லாம் உண்மை. ஆடை மூலமாக மட்டும் இல்லை, நடன அசைவு மூலமாக வந்து தூண்டுறதை நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து கேட்டினா கர்நாடகாவை எடுத்துன்னு கேட்டினா அங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நடன அசைவு. இதில் ரொம்ப மோசமாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆந்திர சினிமா தான். அதுவும் அந்த பாலையா பண்ணுறது இருக்குது பாருங்கள், என்ன டான்ஸ் அசைவுன்னே தெரியல, அவ்வளோ மோசமாக இருக்குது. ஒரு பீரியடில் டான்ஸர்களே இல்லாமல் இருந்தாங்க. இங்கேருந்து போன டான்ஸ் மாஸ்டருக்கு தான் வந்து அங்கே டான்ஸு கூட நடிகர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் எல்லா நடிகர்களும் வந்து போட்டி போட்டுன்னு அந்த டான்ஸ் அசைவு, அதுவும் குறிப்பாக அந்த புஷ்பா 1, 2ல் வந்து இவங்க பண்ணது, பாடல் வரிகளில் வந்து ரொம்ப ஆபாசம். அதுக்கப்புறம் நடன அசைவுகள் மூலமாக வந்து கேட்டால் கிட்டத்தட்ட வந்து ஒரு உடலுறவு காட்சியை வந்து பார்த்தீங்கன்னா நினைவுபடுத்துகிற மாதிரியான அந்த நடன அசைவுகள் நம்ம பார்க்குறோம். இந்த டான்ஸ் சில மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு அமைப்பு வந்து அமைதியாக இருக்க முடியாது. எப்படி ஹேமா கமிட்டி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்டால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இப்போ அவசரப்பட்டு இருக்கிறாங்க இருக்கலாமா. ஆனால் இருந்தாலும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்க, பாராட்டணுமா இல்லையா? அது கூட இங்கே தமிழ் சினிமா நடக்கல. அதை தான் நம்ம பார்க்கணும். முதல்ல ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்கல்ல. 35 வழக்கு 10 வழக்கு வந்து நிற்குது. மீதி இருக்கிற 45 வழக்கில் ஒரு 35 வழக்கு வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து சாட்சி சொல்கிறதுக்கு போகல. ஆனால் ஒரு 10 வழக்கு நிற்குது. இது மூலமாக வந்து கேட்டிங்கன்னா முதல் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டாங்கல்ல. ஆந்திராவில் இப்போ வந்து நடன அசைவுகளுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க. இவனை கேட்கறதுக்கு ஆள் இல்லைல்லம்மா, அவனுக்கு பண்ணுறாங்க. ஆமாம், அப்போ இங்கே தமிழ் சினிமாவில் அது கூட நடக்கவே இல்லையே. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதுவுமே நடக்காது. தண்ணி தெளிச்சு விட்ட சினிமா மாதிரி அப்படி இல்லை. அதாவது இங்கே இந்த ஹேமா கமிட்டின்னு வந்த உடனே இங்கே வந்து ஒரு 2-3 நடிகைகள் வந்து உச்சத்தில் இருக்கிற நடிகைகள் எல்லாருமே இந்த கமிட்டி எதுக்குன்னு கேட்குற அளவுக்கு பேசுனாங்க. ஆனால் ஆச்சரியம், ரொம்ப அதிர்ச்சி கிடையாது, ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து கவர்ச்சி நடிகைன்னு சொல்லப்பட்ட சகிலா வந்து பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணாங்க. ஆமாம், இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்தா ஆணித்தரமாக வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அந்த தைரியம் வந்து ஒரு கவர்ச்சி நடிகைக்கு, ஆபாச நடிகைன்னு சொல்லப்பட்ட சகிலாவுக்கு இருந்த தைரியம் உச்ச நடிகைன்னு சொல்லப்பட்ட வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டாக பேசுனாங்க. என்ன கேட்டால் அது ஒன்றும் இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. அது எவ்வளோ பெரிய அவலம் இல்லையா? அது தவறுன்னு சொல்கிறதுக்கு என்ன? அதனால் இது நான் சொல்கிறேன்னு கேட்டால் இது நல்ல துவக்கம். ஆந்திராவில் வந்து அவங்க நடனத்துக்கு டான்ஸுக்கு ஒரு சென்சார் வச்சாங்கல்ல, அது வந்து உண்மையிலே வந்து கண்டிப்பாக தேவை. இல்லைன்னா ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிற இன்றைக்கி அந்த ஒரு நடிகர், அவர் பேர் என்ன, பவன் கல்யாண், அவர் அண்டர்வேர் கழட்டிக்கிற மாதிரி ஒரு டான்ஸை பார்த்தேன். இது என்னடா டான்ஸ், இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் அது மாதிரி டான்ஸை பார்த்ததே கிடையாது. அவன் இன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இழுத்து போத்திக்கிட்டு இது மொத்தமாக தலைக்கு கூட சேர்த்து வந்து புரிஞ்சு அப்படியே ஐக்கியமாக அப்படியே முழு சங்கியாக மாறி சனாதன தர்மம்லாம் பேசணும். அண்டர்வேர் கழட்டிக்கிற மாதிரி ஒரு டான்ஸ் பார்த்துருப்பீங்க. நீங்க பார்த்தீங்களா இல்லையா? வேணா ஒரு கிளிப்பிங் போட்டு காட்டுங்க. அண்டர்வேர் கழட்டிக்கிட்டு அது என்னன்னா அது டான்ஸ். நீங்க இதுக்கு மேலே மூவ்மெண்ட் இருக்குமா? டான்ஸ் மூவ்மெண்ட் வந்து கேட்டால் கிட்டத்தட்ட அது வந்து செக்ஸ் உணர்வை தோன்ற மாதிரியான மூவ்மெண்ட் கரெக்டாக அடிச்சிருக்கிறாங்க அந்த அம்மா. உண்மையிலேயே வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். தமிழ் சினிமாவுக்கும் இங்கேயும் போட்டி போட்டுருக்கலாம் இருக்கிறான். அதை சொன்னாதான் இவங்களுக்கு கோவம் வந்துடுது உடனே. இது
இங்கே 2 ஹீரோ இருக்கிறான், ஒரே நடிகை, ஒரே மாதிரி ட்ரெஸ் காஸ்டியூம், ஒரே மாதிரி லொக்கேஷன், எல்லாம் க்ரீன் மேட் போட்டு எடுத்தது தான். ஆனால் அப்படியே பனிச்சாரலில் போய் உருவானுங்க பரவானுங்கன்னா நடிகை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தமன்னா, நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் அண்டு தனுஷ், ஒரே மாதிரியான லொக்கேஷன். வேணா நான் படம் சொல்கிறேன் பார்த்துங்க. அவ்வளோ மோசமாக இருக்கும். தமன்னாவுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும், அவ்வளோ ஆபாசமாக இருக்கும், ஆபாசத்தில் உச்சமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கேட்டால் அது நம்ம பார்க்கும்போது நமக்கு வரும், மூட வேண்டியதை மூடாத சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்படி இருக்கும். அதனால் இது நான் என்ன கேட்குறேம்மா, இதன் மூலமாக என்ன நடக்குதுன்றதை முடிக்கிறேன் கடைசியாக சொல்லிட்டு. என்ன சரி இதனால் என்ன உங்களுக்கு நஷ்டம் என்னன்னு கேட்டால், உங்களுக்கு நஷ்டம் லாபன்றதை வந்து ஒரு இளம் தலைமுறை வந்து பாலியல் தூண்டலுக்கு ஆளாகுதா இல்லையா? இளம் தலைமுறை நான் சொல்ல ஒரு 17 வயசுக்குள்ள எடுத்துங்க, 17 வயசு வந்து ஒரு 25 வயசுக்குள்ள அந்த இளம் அந்த எல்லாருக்குமே நான் சொல்றேன், ஒரு பாலியல் தூண்டல் நடக்குது இல்ல. நீங்க ஆடையை குறைக்கும் போது என்ன நடக்குது, உனக்கு ஒண்ணு மானம் இல்லை, ஈனம் இல்லை, சூடு இல்லை, சொர்ணம் இல்லை, நீ பணத்தை வாங்கிட்டு நீ பண்ணிடுற. ஆனா இதை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் தூண்டல் ஆகுது இல்லை. அப்போ அந்த விடலை பருவத்தில் இருக்கிறவன் என்ன செய்வான், கல்யாணம் ஆனவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சின்னவன் எப்படியே தீர்த்துப்பான். ஆனால் அந்த இளம் தலைமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா தவறு செய்வான், எங்கேயோ அந்த தவறை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படுவானா இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் ஒழுக்கத்தை கடைபிடிங்க. நடிகைனா எல்லாருமே அப்படி இருக்கணும் அவசியமா? நான் சொல்கிறேன், அந்த குழந்தை நல்லா ஆக்ட் பண்ணியிருக்குது. இந்த சாய் பல்லவி அமரன் படத்தில் எப்படிப்பட்ட படம் அது. சார் இதில் அவங்க வந்து இன்னொரு விஷயத்தையும் கோடிட்டு சொல்லியிருக்காங்க சாரதா அவர்கள். என்னன்னா சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பெண்கள் மீதான இமேஜ்க்கு ஒரு மிகப்பெரிய தார்மீக பொறுப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அதை தான் செய்யுங்க. நடிகைனா எப்படி வேணா இருக்கணும்ன்றதுலாம் கிடையாது, பொறுப்பு இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, விபச்சாரியா நடிச்ச சரிதா தப்பு தாளங்கன்னு ஒரு படம், பிளாக் அண்ட் ஒயிட், விபச்சாரி ஒரே ஒரு காட்சி ஆபாசம் பார்க்க முடியாது. புடவை கட்டியிருப்பாங்க இதுல வர, எது புடவை கட்டி ஒரு காட்சி நீங்க வந்து பாலச்சந்தர் எடுத்த படம் தான். காலேஜ் போற பொண்ணுங்களே அரகுறையா அதை தான் சொல்றேன். அரங்கேற்றம்னு ஒரு படம், அதுல வந்து அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் எடுத்த படம், அரங்கேற்றம்னு ஒரு படம், அது வந்து பாலச்சந்தர் எடுத்த படம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து பிரமிளாவை ஒரே ஒரு ஆபாச காட்சி பார்க்க முடியாது. சொல்கிறேன், இதெல்லாம் வந்து உதாரணம் கேட்டான். விபச்சாரின்னு காட்டினா இப்போ எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா முதல்ல எல்லாத்தையும் காட்டிடுவான். ஏன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி காட்டினாங்க அப்படின்னு. ஆனால் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த முதல்ல இந்த பொறுக்கி பசங்கிட்ட வந்து வெளியே வரணும். என்னடா இப்படி சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் சொல்கிற வார்த்தை. அந்த பார்வையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றது நமக்கு தெரியும், அது கேரண்டியாக சொல்ல முடியாது. இயக்குனர்ல தான் சொல்கிறேன். ஆமாம், தயாரிப்பாளருக்கு படம் ஜெயிக்கணுமா, அதுதான் அவருக்கு கவலையாக இருக்கும். தயாரிப்பாளருக்கு வந்து அவருக்கு கவலை என்ன, படம் எப்படியா ஜெயிக்கணும், அதுதான் இயக்குனர்கிட்ட கொடுக்குது. இயக்குனர்னா நான் எல்லாத்தையும் இயக்குறது தானே இயக்குனர், எல்லாரையும் இயக்குறவர் தானே இயக்குனர், ஒளிப்பதிவாளர்லேருந்து இசையமைப்பாளர் எல்லாரையும் இயக்குறவர் தானே இயக்குனர். அந்த இயக்குனர்கிட்ட பார்வை சரியில்லைல்ல. நம்ம பார்த்தோமா இல்லை, வெற்றிமாறன் எவ்வளோ விமர்சிக்கப்பட்டார், வெற்றிமாறன் படைப்புகள் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் ஒரே ஒரு படம் சொந்த தயாரிப்பு ஒரு இயக்குனர்கிட்ட பெண் இயக்குனர் கொடுத்துட்டு எவ்வளோ அசிங்கப்பட்டது நம்ம பார்த்தோம். அந்த படம் இன்னும் வரவே இல்லைன்னு நினைக்கிறேன், வராதுன்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஏன்னா அந்த அளவுக்கு விமர்சனம் பேட் கேர்ள் சொல்கிறேன். எதுக்குன்னா இது ஒரு உதாரணத்தை தான் நான் சொல்கிறேன். அப்போ எத்தனை படைப்புகள் ஒரு நல்ல படைப்புகள் கொடுத்துருக்க வெற்றிமாறன் எப்படி ஒரே ஒரு இடத்த சரிக்கு விழுந்துட்டாரு ஒரு படத்தை தயாரிக்கிறது மூலமாக. அது உதாரணத்தை தான் நான் சொல்கிறேன். இது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து நீங்களா ஒரு கற்பனையில் இருக்கிறீங்க, இதெல்லாம் காட்சா ரசிச்சிருவாங்க, அப்படி கிடையாது. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிற ரசிகர்கள் தான். நீங்கள் நினைக்க ஆபாசமாக காமிச்சிட்டா படம் ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எப்படி, அது வந்து சினிமா பட வரிசையில் அது எந்த இடத்துல நிற்குதுன்னு பாருங்க. நேற்றுக்கும் பேசுவாங்க, இன்னைக்கும் பேசுவாங்க, விடுதலையும் பேசுவாங்க, அதுக்கு முன்னாடி எடுத்ததுக்கு விசாரணையும் பேசுவாங்க. வெற்றிமாறன்னா ஒரு பெரிய படைப்பாளின் உருவாக்கி காட்டினது அந்த விசாரணை, விடுதலை, இதெல்லாம். அதுக்கு முன்னாடி ஆடுகளம் எல்லாமே சொல்றேன். ஆனால் அதுக்கப்புறம் நீங்க ஒரே ஒரு படத்தை தயாரிக்க போயிட்டு எங்க வந்து சரிக்கு வந்து விழுந்தீங்க பார்த்தீங்களா, அதுதான். நீங்க அவ்வளோ ஈஸியாக போக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை நீங்க ஒரு கணக்கில் வைக்க முடியாது, ஆடியன்ஸை ஃபுல்லாகவும் நீங்க புரிஞ்சிக்க முடியாது. அதனால இதெல்லாம் சரியா, இதெல்லாம் கரெக்டான ஆந்திராவில் அவங்க பண்ணது, சென்சார் பண்ணது, இந்த டான்ஸுக்கு பண்ணது கரெக்டுன்ற. ஆபாசன்றது இந்த படத்துல வந்து முழுமையா தவிர்க்கணும்ன்ற. நீங்க மலையாள படம் எடுத்து பாருங்கம்மா, எங்கம்மா ஆபாசம் இருக்கு. நேற்று கூட ஒரு படம் பார்த்தேன், வெறும் கதையை வச்சு மட்டும்தான் அந்த படம். நேற்று கூட ஒரு படத்தை சொன்னா அது ஏதோ படத்துக்காக விளம்பரத்துக்கு பேசுன மாதிரி ஆயிடும். அந்த படத்தை பார்க்குறோன்னு கேட்டால் அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி இப்படிலாம் ஒரு கற்பனை அவங்களால பண்ண முடியும், ஆச்சரியமா நான் யோசித்தேன். எப்படி இப்படி கூட ஒரு கற்பனை பண்ண முடியுது. ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி, மருந்து கம்பெனி, அந்த மருந்து கம்பெனி வந்து பரீட்சார்த்த முறையில் வந்து கேட்டால் அங்கே இருக்கிற ஊழியர்களே வந்து பயன்படுத்தி பார்க்குறாங்க. அதில் ஏற்படக்கூடிய எதிர்விளைவுகள் வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க. அந்த ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த எம்டியை வந்து எப்படி காலி பண்ணுறாங்க எவிடன்ஸே இல்லாமல், அதை போலீஸ் விசாரணையில் எப்படி தெரிய வருது. இது வந்து ஒரு ஸ்டோரி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் எப்படி ஓடுதுன்னு தெரியல, ஒரு ஆபாச காட்சி இல்லைம்மா.
ஒரே ஒரு சின்ன ஆபாச காட்சி இல்லை. இது மாதிரி இன்னும் வந்து இந்த ரேக சித்திரம்னு ஒரு படம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கேட்டால் ஒரு சினிமா வாய்ப்புக்காக வந்த ஒரு பொண்ணை வந்து அவங்க எப்படி வந்து கொலை செய்யப்படுறா, அதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னு ஒரு கதை. அதே மாதிரி ட்ரக்கு மாபியாக்களை வந்து எப்படி பண்ணது ஒரு ரீசெண்டாக ஒரு படம் வந்து இது மாதிரி ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அப்படின்னு ஒரு படம். இந்த மாதிரி இது சொன்னால் தெலுங்கு படத்தை தான் இவர் வந்து பேசுவார். இவர் மலையாளத்தான் என்ன ஒருத்தன் சொல்லிட்டான் என்னன்னு. அவன் தமிழன் கிடையாது, அவன் மலையாளத்தான். அவன் பார்த்தான் போல இருக்கு இந்த தாடி இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது தெரியல, மலையாளத்தான்ட்டானுங்க. நான் பார்க்க எனக்கு தேவை வந்து கேட்டா ஒரு யூஸ்ஃபுல்லா அந்த 2 மணி நேரம் நான் பயணம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு அமரன் பார்த்து நான் ஆஹா ஓஹோன்னு சொன்னேன். ஏன் என்ன சிவகார்த்திகேயன் ரசிகன் நான். நல்ல படம் தரமான படங்களை நம்ம வந்து அந்த மாதிரி நான் எவ்வளோ படங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல. அதை விட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் அவுத்து போட்டு ஆடுவீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்கிறேன்ல, இங்கே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விதிவிலக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்களெல்லாம் தெரியாதா? எல்லாருக்கும் ரசனை இருக்க தான் செய்யுது. எதை எங்கெங்கே எப்படின்னு ஒன்று இருக்குது. புரியுங்களா? இதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா சில வெப்சைட் வச்சுன்னா அங்கே போய் பார்த்துட்டு போகிறான். நீங்கள் ஏன்டா படமாக எடுக்கிறீங்க? அதை எல்லா வெப்சைட்டும் இருக்குது இல்லை, எல்லா தளமும் இருக்குல்ல. வேணுன்றனா அதுக்கு போகிறான். நீங்கள் படம் 2.5 மணி நேரம் குடும்பத்தோடு வந்து பார்க்குற படத்தில் வந்து நீங்கள் பொறுக்கித்தனம் பண்ணுவீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஆகா ஓகன்னு பாராட்ட முடியுமா நம்ம? சொல்லுங்கள். 2.5 மணி நேரம் 2 மணி நேரம்னா அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணணுமோ அதை தான் அந்த படத்தை நம்ம பார்க்க முடியும். அது மலையாளமாக இருக்கட்டும், மொழிகளை கடந்து படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. தமிழ் படங்கள் எல்லாமே மோசம்லாம் நம்ம சொல்லவே இல்லை. இன்றைக்கும் லோ பட்ஜெட் படங்கள் எவ்வளோ படம் நல்ல படங்கள் இருக்குது. நீங்களா ஒரு பிரம்மாண்ட இயக்குனர், பிரம்மாண்ட நடிகர், எல்லாம் பிரம்மாண்டம் நீங்களே சொல்லின்னு இருக்கீங்க. அதான் மண்ணை கவுறீங்க. அடுத்தடுத்து விழுந்துட்டு தானே இருக்கு எல்லா படமும். மிக சரியா பேசுனீங்க சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.